11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான குவார்டர்லி எக்ஸாம் நாளைக்கு நடக்குது இல்லையா? நாளைக்கு இந்த கேள்விகளை மட்டுமே படித்தா போதும், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செலக்டட் கொஸ்டின். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் எந்தெந்த கேள்விகள்லாம் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் இந்த குவார்டர்லியில் உங்களுக்கு வரக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்கு இதில் கொஸ்டின் வித் ஆன்சரோட ஆன்சர் மார்க் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பர் 16 உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் ஆரம்பிக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? சீர்தூக்கி ஆராய வேண்டிய வலிமைகள் யாவை? காவடி சிந்து என்பது யாது? இந்த ஒரு கேள்வி நல்லா படிச்சுக்கோங்க. மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்பதனை உறுதிப்படுத்துக. இது போக நீங்கள் எந்த கேள்வி படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஏதிலி குருவிகள் எங்கோ போயின என்பதன் பொருள் யாது? அதுபோக வளரும் காவில் முகில் தொகை ஏறும் அதனுடைய பொருள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 19லேருந்து அட்டன் பண்ணுறதுக்கு வால்ட் விட்மன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இது புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க, அதை விட்டுறலாம். அது போக தமிழ்நாட்டின் மாநில மரம் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? தமிழ் மொழி பற்றி ராசமாணிக்கனார் கூற்று. இயல் 4 இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினும், இயல் 5 ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு சான்று தருக. அந்த 2 கேள்வியும் சேர்த்து படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ண வேண்டிய 2 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு கோசல நாடு, இந்த ஆன்சர் உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 24 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கணை 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 பேஜ் நம்பர் 54 இருக்குது. இந்த ரெண்டும் உங்களுக்கு 100% எக்ஸாமில் வரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா இயல் 5 உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி 115ஆம் பக்கம் இருக்கும். இந்த 3 எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த வருஷமும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க போகிற கேள்விகள். நல்லா பேஜ் நம்பர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 24, பேஜ் நம்பர் 54, பேஜ் நம்பர் 115. அதுக்கப்புறமா பேஜ் நம்பர் 76, பேஜ் நம்பர் 79. 79 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படிங்கிறது. பேஜ் நம்பர் 54 100% 100% வரக்கூடியது. பேஜ் நம்பர் 115 100% வரக்கூடியது. அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர்னா பேஜ் நம்பர் 20 இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும், அந்த பயிற்சி படிச்சிருக்கணும். அடுத்ததாக 4 மார்க் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். இந்த பேஜ் நம்பர் 115 சொன்ன இல்லையா, வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக, இந்த கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க் கொஸ்டினில் வில்வரத்தினம் பல்லாண்டு வாழ்த்தி தமிழ் தாய்க்கு எங்கனம் பொருந்துகிறது? இது தேவையில்லை. நம்ம காற்றிலாடும் புல்வீடுகளுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. மருந்து மருத்துவம் மருத்துவர் பற்றி குரல் வழியே திருக்குறள் கூறுவனை அவை, இந்த ஒரு கேள்வியும். ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனல் கொள் நற்றினையில் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டினும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும். அடுத்தது உரைநடை பகுதியில் மசான பூப்பு கோக்காவினுடைய 5 விவசாய மந்திரங்கள் செகண்ட் யூனிட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுபோக இந்த இதில் ஃபஸ்ட் யூனிட்டில் இன்னொன்று மறந்துட்டு பாருங்கள், தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு உரிப்பு வரைக, அது ஒன்று சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமண கல்வியும் பெண் கல்வியும் குறித்து எழுதுக. இயல் 4 இருக்கக்கூடியது. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதனை எடுத்துக்காட்டுடன் விவரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இலக்கண பகுதி. அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2 அணி இலக்கணம் கொஸ்டின் நம்பர் 39 அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா 2 அணி நீங்கள் படிச்சிருக்கணும். ஒன்று சொற்பொருள் பின்வரு நிலை அணியை சான்றுடன் விளக்குக. 2வது உருவக அணியை சான்றுடன் விளக்குக. 3வது வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக. இது 3ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா வேற்றுமை அணியும் உருவக அணியும் இம்பார்ட்டன்ட், எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும். கொஸ்டின் நம்பர் 40 அட்டன் பண்ணுறதுக்கு பாணயம் பாராட்டல். அடுத்து இந்த கொஸ்டின் நம்பர் 41 இந்த கொஸ்டினில் உங்களுக்கு பேஜ் நம்பர் 142, இந்த மைண்ட் மேப் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 142 உங்களுடைய புக்கில் இருக்குது, இதை படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 143 ஒரு மொழித்திறன் பயிற்சி கொடுப்பாங்க. இந்த 41ஆம் நம்பரில் இது இல்லைன்னா இது 2ல் ஒன்று கேட்பாங்க. அப்போ அட்டன் பண்ண வேண்டிய 3-4 மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 42 43 நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 44 அட்டன் பண்ணுறதுக்கு திருமலை முருகன் குறிப்பிடும் வடகரை தென்கரை நாடு நன்னூல் பொதுப்பாயிரம் வாயிலாக நீங்கள் அறியலாகும் செய்தி. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம். அடுத்தது மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என்ற கூற்றினை மெய்ப்பிக்க. இந்த 3 படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய இயல் 2 அடக்கமுடைமை ஒப்புரவறிதல், இந்த 2 படிச்சிருக்கணும். ஏன்னா திருக்குறளுக்கும் இதுக்கும் தான் உங்களுக்கு எதிர் சாய்ஸ். திருக்குறள் படிச்சிருந்தீங்கன்னா மேலே நான் சொன்ன 3 கேள்வி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 45ஆம் நம்பர் கொஸ்டின். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் இயல் 1 பௌத்த சமண மரபு வழி கல்வி முறைகளால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாறுதல்கள், இந்த 2 மட்டுமே எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் போதுமானது. அடுத்தது துணைப்பாட கதையை பொறுத்த வரைக்கும் வாடிவாசல் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பிம்பம் கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிம்பம் கதையும் யானை டாக்டரும் படிச்சுக்கோங்க, புரியுங்களா? மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உண்டாள் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் புறநானூறு பாடல், ரைட்டுங்களா?
அடுத்தது குறுந்தொகையில் இருக்கக்கூடிய அம்மவாளி தோழி நம்மூர் பிரிந்தோர் பிணைப்போர் இருந்தனர் கொலோ. குறுந்தொகையில் இருக்கக்கூடிய அம்மவாளி தோழி அந்த பாடல். இந்த ரெண்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அது ரெண்டையும் தரவு பண்ணிக்கங்க. திருக்குறள் குறிப்பிட்டு இதுதான் படிக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் திருக்குறள் அண்ட் மனப்பாட பாடல் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் 6 o'clock வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் எந்திரிச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். மனப்பாட பாடலும் திருக்குறளும் இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற வீடியோ நான் மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.